வணக்கம் நண்பர்களே. கூமாப்பட்டி அப்படின்னு சொன்னாலே அது சுற்றுலா தலமா இல்லது ஏமாத்தக்கூடிய இடமா அப்படின்னு நமக்கு சந்தேகம் வரலாம். அதை பத்தி முகநூல்ல ஒருத்தர் எழுதின அருமையான வரிகள் இதோ. எப்போதும் பூலோக நரகங்களில் வாழ்பவர்களுக்கு எங்காவது பூலோக சொர்க்கங்கள் பற்றி கேள்விப்பட்டால் உடனே செருப்பை மாட்டிக்கொண்டு கிளம்பி விடுகிறார்கள். கூமாப்பட்டி என்றொரு அதிசய கிரகம் கண்டுபிடிக்கப்பட்டதாக இன்ஸ்டா நாசா ஆய்வு மையத்தில் இருந்து ஒரு செய்தி பரவியது. எல்லா பாதைகளும் ரோமுக்கு செல்வதை போல எல்லா பாதைகளும் கூமாப்பட்டிக்கு செல்கின்றன. கூமாப்பட்டிக்கு சென்றால் நோய் தீரும். கூமாப்பட்டி ஏரியில் குளித்தால் காதல் இன்பம் கூடும். கூமாப்பட்டி காற்றால் காதல் வலி தீரும். கூமாப்பட்டி மலைகள் கிளர்ச்சியூட்டுபவை. இனி கூமாப்பட்டி குளியல் சோப்புகள் வரலாம், கூமாப்பட்டி புடவைகள் வரலாம், கூமாப்பட்டி ஸ்நாக்ஸுகள் வரலாம், கூமாப்பட்டிக்கு டூர் பேக்கேஜுகள் அறிவிக்கப்படலாம். யூடியூபர்கள் கூமாப்பட்டிக்கு புனித பயணம் மேற்கொள்ளலாம். பூலோக சொர்க்கங்கள் பற்றிய எந்த கனவும் ஒரு நாளைக்கு மேல் நீடிப்பதில்லை. கூமாப்பட்டிக்கு சொர்க்கம் பொதுமக்களுக்கு தடை விதிக்கப்பட்ட பகுதி என ஒரு அதிகாரிகள் தரப்பு கூறுகிறது. இன்னொரு தரப்பு ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குத்தான் தடை என்கிறது. கூமாப்பட்டிக்கு வருபவர்களை வெறி நாய்கள் துரத்தியதாக ஒரு செய்தி. மற்றொரு செய்தி கூமாப்பட்டியின் வறண்ட ஏரியின் புகைப்படங்களை காட்டி ஏனைய பட்டிகளை போல கூமாப்பட்டியும் ஒரு வெறும் பட்டிதான் என்கிறது. மக்கள் ஏமாந்து போகிறார்கள். ஒரு போலி சீட்டு கம்பெனியில் ஏமாறுவது போல, ஒரு போலி வெளிநாட்டு டிராவல் ஏஜென்டிடம் ஏமாறுவது போல, ஒரு போலி மருத்துவரிடம் ஏமாறுவது போல, ஒரு போலி சாமியாரிடம் ஏமாறுவது போல, ஒரு போலி திடீர் தலைவனிடம் ஏமாறுவது போல, ஒரு போலி காதலில் ஏமாறுவது போல இப்போது ஏமாந்திருக்கிறார்கள் ஒரு கிராமத்திடம். நகரங்களிடம்தான் இதுவரை ஏமாந்தவர்கள் இப்போது கிராமங்களிடம் ஏமாறுகிறார்கள். நண்பர்களே, ஏமாற்றங்களை தடுக்க ஒரு வழிதான் உள்ளது. பூலோக சொர்க்கங்கள் குறித்த வீண் கனவுகளை விடுத்து என்னை போல் பூலோக நரகங்களில் வாழ பழகுங்கள். ஆம் நண்பர்களே, இந்த கூமாப்பட்டி ஸ்தல புராணத்தை எழுதிய கவிஞர் மனுஷியபுத்திரனுக்கு வாழ்த்துக்களை கூறி ஒளிப்பதிவில் உதவிய குகன் பாரதியுடன் விடைபெறும் நான் செல்வ இலக்கிய ராஜா. நன்றி, வணக்கம்.